காலையில் பால்கனியை ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஒரு வியூ சூப்பராக இருக்குல்ல. தமிழில் நம்ம தளபதி விஜயோட தெறி படத்தில் சமந்தா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. மலையடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம், நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட், நமக்குன்னு ஒரு குட்டி வீடு, அங்கே எப்போவுமே பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு குட்டி நாயோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணுங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். கொல்லங்கோடு பாலக்காட்டில் இருக்க ரொம்பவே அழகான கிராமத்தில் ஒன்று. இந்த வீடியோவில் கொல்லங்கோட்டில் ஒரு நாள் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த கொல்லங்கோடு கிராமம் நெல்லியம்பதி ஹில்ஸோட அடிவாரத்தில் தான் இருக்குது. அந்த ஹில்ஸ்லேருந்து உருவாகிற வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் இந்த ஊரோட வயல்வெளிகள்லாம் தான் இந்த ஊரை ரொம்பவே அழகான ஒரு கிராமமாக காட்டுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை அழகாக காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நேற்று ஈவினிங் தான் நெல்லியம்பதியிலேருந்து கொல்லங்கோடு வந்தோம். நெல்லியம்பதியில் பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இடங்கள் இருக்குன்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் கார்ட்ஸில் வைக்கிறேன், வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொல்லங்கோடு பிளான் பண்ணுறப்ப நெல்லியம்பதியும் கவர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நேற்று நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணோம். தென்மலையோரம் ஃபார்ம் ஸ்டே. ஃபேமிலியோட நிறைய பேராக வந்தாலுமே இங்கே நீங்கள் சூப்பராக ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே நீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அவங்களோட கான்டாக்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ம் ஸ்டேலேருந்து இங்கே இருக்க பிளேசஸில் ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற இடம் சீத்தர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான். அந்த ஃபால்ஸ் போகிற வழியில் தான் இந்த கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் இருக்குது. இதுதான் இங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட். ஏன்னா இங்கே இருக்கிற வயல்வெளிகளில் நடந்து போய் அதை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ரீசெண்டாக இன்ஸ்டாலலாம் இந்த இடம் தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் ரொம்பவே பக்காவான பிளேஸுங்க இது. நம்ம வந்தது ஜூன் மந்தில் தான். ஸோ மான்சூன் வந்து பெருசாக ஆரம்பிக்கலை, லைட்டாக தான் மழை இருந்துச்சு. நாங்கள் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தான் கொல்லங்கோடு வந்தோம். இந்த டைமில் நடவுலாம் இன்னும் இங்கே ஆரம்பிக்கலை. நெல்லெல்லாம் நட்டதுக்கப்புறம் இங்கே ரொம்பவே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த கொல்லங்கோடு கிராமத்தோட அழகு இந்த மலையிலேருந்து கொட்டுற அருவிகளை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமான அருவினா இந்த சீத்தர்குண்டு அருவி தான். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஃபால்ஸில் தண்ணியோட அளவை பொறுத்து தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்தப்போ பெருசாக தண்ணி இல்லை, அதனால் அலோவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வீக்லாம் ரொம்ப அதிகமான ஃப்ளோ இருந்துச்சுங்கிறதுனால அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. பார்க்கிங்லேருந்து 5 மினிட்ஸ் நடந்தால் போதும், நீங்கள் ஃபால்ஸை ரீச் ஆயிடலாம். இந்த அருவி நெல்லியம்பதி மலையோட உச்சியிலிருந்து கொட்டிகிட்டு இருக்கு. இந்த ஃபால்ஸில் தண்ணியோட ஃப்ளோவை பொறுத்து நீங்கள் குளிக்கவும் செய்யலாம். நம்மளோட அடுத்த ஸ்பாட்டான வெள்ளரிமேடு ஃபால்ஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொல்லங்கோட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கொல்லங்கோடில் இருக்கும்போது நம்மளால் சீத்தர்குண்டு ஃபால்ஸையும் பல்லக்கப்பாண்டி ஃபால்ஸையும் அந்த பேக்ட்ராப்பில் பார்க்க முடியும். ஆனால் இந்த வெள்ளரிமேடு ஃபால்ஸை பார்க்க முடியாது, ஏன்னா அது இன்னொரு சைடில் இருக்குது. ஸோ நம்ம 7-8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக 2 வீலர் 4 வீலரில் வந்தாலுமே பார்க்கிங்கே போயிடலாம், பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்க்கிங்க்கெலாம் எந்த சார்ஜும் கிடையாது. பார்க்கிங்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் நம்ம ஃபால்ஸோட அந்த பேஸுக்கு போகலாம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபால்ஸில் நிறைய தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இங்கே கடைசி 10 நாளாக மழை பெருசாக இல்லையா, அதனால் பெருசாக இங்கே ஃப்ளோ இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஃபால்ஸுக்கு உள்ளே அலோவ் பண்ணலன்னு ஒரு நோட்டீஸ் வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். 2-3 டேஸ் பேக் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க மாட்டேங்குது. நாங்கள் உள்ளே போகாமல் அப்படியே ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணியிலேயே குளித்தோம். அடித்த வெயிலுக்கு கொஞ்ச நேரம் நல்லாவே குளிச்சுட்டு தான் கிளம்புனோம். குளித்து முடிச்சதில் செம்மையாக பசி எடுத்துருச்சு. இப்போ நம்ம லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இங்கே பக்கத்தில் சூப்பரான ஒரு மீல்ஸ் கிடைக்கும்னு டிரைவர் அண்ணா நம்மளை ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனார். நாங்கள் 4 பேர் போனோம். அருமையாக இலையை விரித்து சாப்பாடு, சாம்பார், தயிர், ரசம், பாயசம் அப்படின்ட்டு அருமையாக சாப்பாடெலாம் வச்சாங்க. நல்லா சாப்பிட்டு முடித்தோம். திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணுறதுக்கு போனால் 200 ரூபான்னு தான் சொன்னாங்க. ஒரு மீல்ஸு 50 ரூபாயா, அன்லிமிட்டெட் மீல்ஸு. நிஜமாக சொல்கிறேங்க, சென்னையில் 200 ரூபா இருந்தாலும் திருப்தியாக ஒரு மீல் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரில. 50 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு மீல்ஸு. கொல்லங்கோடு வந்தால்
கண்டிப்பாக இந்த கடையில் போய் சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து பொன்னி அரிசியும் இருக்குது, மலபார் ரைஸும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோவோட முன்னாடியே நான் ஒரு டயலாக் சொன்னேன்ல, அதில் வர மாதிரியான ஒரு குட்டி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு ஓட்டு வீடு. அதோட பேக்ட்ராப்பில் மழை, அதுலேருந்து வர அருவின்ட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இந்த இடத்தோட பேர் பெரிங்கோட்டி செரிக்களம். அதுக்கு எக்ஸாக்டாக என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒரு அழகான வீடு, ஒரு சூப்பரான லொக்கேஷன், அவ்வளோதான். இங்கே வந்தீங்கன்னா வயல்வெளியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கவும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மலையிலேருந்து வர அந்த அருவி. இன்றைக்கெலாம் வெயில் ரொம்ப அதிகம், அப்போவே இவ்வளோ அழகாக இருக்கே. மான்சூன்லலாம் வந்தால் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த வீட்டோட பேக்ட்ராப்பில் இருக்க அந்த ஃபால்ஸ் பேர் பல்லக்கப்பாண்டி ஃபால்ஸு. மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சுச்சுவேஷனை பார்த்து தான் அந்த ஃபால்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்களா. இப்போ பெருசாக தண்ணி இல்லை, அதனால் நாங்கள் அங்கே போக ட்ரை பண்ணலை. நீங்கள் மான்சூனில் வரப்போ தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். அடுத்ததான் நம்ம போன இடம் சிக்கன்ஜிரா கருப்பசாமி டெம்பிள். இந்த இடத்துல நிறைய மலையாள மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கடியில் தான் இந்த கருப்பசாமி இருக்கார். இங்கே நிறைய வீடு மாதிரி பொம்மைலாம் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து இது மாதிரி பொம்மை கட்டுனா அதே மாதிரி வீடு கட்டுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம், அது ஒரு நம்பிக்கை. ஒரு அருமையான குளத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்துக்கு அடியில் இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது. செம லொக்கேஷன் தாங்க இதுவுமே. நாங்கள் வந்தப்போ கூட இங்கே ஏதோ ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. படமா இல்லை சீரியலான்னு தெரியல. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. கேரளா வந்திருக்கும், ஒரு சாயா குடிக்கலாம் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் இங்கே பக்கத்தில் ரொம்பவே ஃபேமஸான செல்லஞ்சேட்டா சாயா கடைக்கு தான் போனோம். சரிங்க, இந்த சாயா கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியுமா? சாயா இல்லைங்க, அங்கே கிடைக்கிற பருப்பு வடை. இங்கே வந்தீங்கன்னா தரமான பருப்பு வடை சாப்பிடலாம். எங்கள் அம்மா சுடுற பருப்பு வடையை விட சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இங்கே மெதுவடை பழம்பொரியும் இருந்துச்சு, அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீயும் நல்லா இருந்துச்சுங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஷாப் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கொல்லங்கோடு போனால் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிடுங்க. நான் லாஸ்ட்டாக சொன்ன 3 இடமுமே ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இடங்கள்லாம் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஆயிடுச்சு, சன்செட்டும் ஆக போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்கான்னு தேடினேன் பக்கத்தில். அப்போ தான் நான் ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சேன். பல்லாவூரில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்கணும். சன்செட் டைமில் அந்த கோயிலுக்கு போனால் சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன். மலையாளமில் வந்த ஹிருதய மூவியில் கூட வந்திருக்கு. நிறைய படங்களும் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொல்லங்கோட்லேருந்து 11 கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குது. நீங்கள் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணாவே போதும், ஈஸியாக ரீச் ஆயிடலாம். நம்ம முருகர் எப்போவுமே மலை மேலே தானே இருப்பார். அதே மாதிரி இங்கேயும் முருகர் ஒரு குட்டி மலை மேலே இருக்கார். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா கோயிலுக்கு ரீச் ஆயிடலாம். நாங்கள் திங்கக்கிழமை ஈவினிங் தான் வந்தோம். அப்போவே இந்த கோயிலில் நிறைய பேர் இருந்தாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் அந்த கோயிலை ஓப்பன் பண்ணுவாங்க. சுற்றியும் வயல்வெளிகளோட அமைதியான ஒரு சின்ன மலையில் அழகான சன்செட்டோட இந்த கோயிலை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலோட ட்ரோன் ஷாட்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக சன்செட் ஆகும்போது யாருங்க உடனே கிளம்புவாங்க? கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் கிளம்பணும். அடுத்ததாக நம்ம இன்னொரு கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மீன்குளத்தி பகவதி அம்மன் டெம்பிளுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மீன்குளத்தி பகவதி அம்மன் டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெம்பிள் பாலக்காடில். இந்த கோயில் ஈவினிங் 5 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. க்ளோசிங் டைம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 7:30 8 o'clock. நாங்களுமே 7 o'clock மேலே தான் அந்த கோயிலுக்கே போனோம். இங்கே நம்ம உள்ளே போகிறப்ப ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது, அதே மாதிரி வேஷ்டி தான் போட்டுட்டு போகணும். நீங்கள் இங்கே வாடகைக்குமே வாங்கிக்கலாம். அதை நம்ம ஊரில் எப்படி மீனாட்சியோ அதே மாதிரி தான் இங்கே பகவதி அம்மன். கேரளா ட்ரெடிஷ்னலில் ஒரு அமைதியான சூப்பரான கோயில் இது. இங்கிருந்து கிளம்பி நம்மளோட அல்டிமேட் ஸ்டாப்பான பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னைக்கு நைட்டு தான் ட்ரெயின். நமக்கு கேரளா வந்திருக்கோம். லாட்ரி வாங்காமல் போனால் எப்படிங்க? ஒரு 1 கோடி ரூபா பரிசு விழுன்னு ஒரு நம்பிக்கையோட லாட்ரிலாம் வாங்கிட்டு சென்னைக்கு கிளம்பியாச்சு. கொல்லங்கோடில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இடங்கள் இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது இடங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அடுத்து மான்சூனில் எப்போவாச்சும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கொல்லங்கோடு போகலாம். அப்போ அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிடலாம். நம்ம வாங்கின லாட்ரிக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபா பரிசு விழுங்கிற அதே கனவோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.